அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஒன் பாட் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். கார்ன் புலாவும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வச்சு ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார்ன் புலாவ் செய்கிறதுக்கு ஒரு கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக ஒரே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை இதை சேர்த்துக்கோங்க. நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1/2 கப் உரிச்ச கார்ன் எடுத்துக்கோங்க. கார்ன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட புதினா இலை இருந்ததுன்னா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கரம் மசாலா சும்மா ஃப்ளேவருக்காக மட்டும்தான் போடுறோம், நிறைய போட வேண்டாம். 1 டீஸ்பூன் மட்டுமே போட்டால் போதுங்க. ஊற வச்சுருக்கிற அரிசியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி இந்த மாதிரி அரிசி முழுசாக தெரியுது இல்லையா? இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு அதில் விசிலும் போட்டுருங்க. அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் விட்டால் போதும். அரிசி உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். பாஸ்மதி ரைஸுங்கிறங்காட்டி உங்களுக்கு நல்லா நீளமாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மேலால் ஃப்ளப் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோர்க் இருந்ததுன்னா அதை வச்சு ஃப்ளப் பண்ணி விட்டுட்டிங்கனாலும் நல்லா அரிசி உடையாமல் வரும். கார்ன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆலு மட்டர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சீக்கிரம் டைஜஷனுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி விட்ட பேஸ்ட் நல்லா கொதித்து வந்ததும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். 1/2 கப் பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேகிறதுக்காக நம்ம விசில் வச்சு எடுக்க போகிறோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ரன்னியாக நிறையா கிரேவி வேணும் அப்படின்னா தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க. குக்கர் மூடி 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணியும் நம்ம போட்டிருக்கிற உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் டைம் ஆக இந்த கிரேவி நல்லா திக்காகுங்க. உங்களுக்கு நல்லா ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரிக்கு, தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.